ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளிங்க்கான வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்போம். ஓகே, அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு 6 மந்த்துக்கு பிஃபோராக நம்ம என்ன பண்ணுவோம் வீடியோ போட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளிங்க்கில் வந்து சம் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. அந்த அப்டேட்ஸ்லாம் பற்றி உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதில் எப்படி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, அதே மாதிரி அதில் வந்து எப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுறது, அதெல்லாம் என்ன பண்ணலாம் ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளிங்க் அக்கௌண்ட் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ நம்ம யூடியூப் சேனல் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ என்ன பண்ணுங்க, என்னுடைய கூகுள் க்ரோமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளிங்க்னு சர்ச் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து பிளிங்க் லோ கோட் ஐஓடி சாஃப்ட்வேர் .com அப்படின்னு இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இது மாதிரி தான் உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து வரும். அதில் சைன் அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, சைன் அப் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், நியூ ஐடி வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு சைன் அப் ஆப்ஷன் கேட்கும். அப்போ அதில் என்ன பண்ணலாம், உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ட்ரு சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு கன்ஃபார்ம் யுவர் இமெயில் நவ் அப்படின்னு கேட்கும். ஓகே, அப்போ இது மாதிரி கன்ஃபார்ம் யுவர் இமெயில் நவ் அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய மெயில் வந்து செக் பண்ணலாம். என்னுடைய ப்ராஜெக்ட் பேக்கர் மெயில் வந்து நான் சென்ட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் பேக்கர் மெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 833 தான் என்ன பண்ணி என்னோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு பிளிங்க் கன்சோலை பற்றி ஒரு ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணி சொல்லலாம். எப்படி நம்ம இமெயிலுக்கு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறோமோ அதே சேம் மெத்தட் தான். அதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன உள்ளே போகணுன்னு உங்களோட நேம் எல்லாமே கேட்கும். ஓகே, கேட்டதுக்கப்புறம் அதான் நீங்கள் லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும், டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணணும். ஃபஸ்ட்லேருந்து லாகின் பண்ணுங்கள். ஓகே, லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டு வந்து இதாக இருக்கும். ஓகே, கிரியேட் டேஷ்போர்டுன்னு இருக்கும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய டிவைஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, டிவைஸ் செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு எடுத்து டெவலப்பர் ஜோன் போங்க. ஓகே, டெவலப்பர் ஜோன் போயிட்டு நியூ டெம்ப்ளேட் அப்படிங்கிறது இருப்பாங்க. இது வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நியூ டெம்ப்ளேட்டில் வந்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நேம் வந்து கொடுங்க. இப்போ நேம் வந்து என்ன பண்ணுறோம்னா நான் வந்து டிராஃபிக் லைட்டுக்காக பண்ணுறதுனால டிராஃபிக் லைட் அப்படின்னு என்ன பண்ணுறேன், என்னுடைய ப்ராஜெக்ட் நேம் வந்து தரும். ஓகே, இப்போ டிராஃபிக் லைட்டு. ஓகே, இதில் வந்து என்ன பண்ணுறேன், ESP8266 நான் யூஸ் பண்ணுற மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ESP8266. இதில் வந்து டன் கொடுத்துறேன். ஓகே, இப்போ டன் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிகர் டெம்ப்ளேட், செட்டப் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ், செட்டப் வெப் டேஷ்போர்டு, அதேமாதிரி ஆட் ஃபஸ்ட் டிவைஸ் அப்படின்னு இருக்கா, இது எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சைடில் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஐடியும் டெம்ப்ளேட் ஐடியும் வந்துச்சு. ஆனால் நமக்கு அத்தன்டிகேஷன் டோக்கன் வந்து நமக்கு வரல. ஓகே, அந்த அத்தன்டிகேஷன் டோக்கன் வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, கான்ஃபிகர் டெம்ப்ளேட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணி வந்தோமோ அந்த தான் காமிச்சு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதை விட்டுருங்க. அடுத்து என்னென்னா செட்டப் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ். ஓகே, இந்த செட்டப் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கவுண்ட் வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கவுண்டுக்காக ஒரு டேட்டா ஸ்ட்ரீம் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். அப்போ நியூ டேட்டா ஸ்ட்ரீம் இதில் வந்து என்ன பண்ணால் வெர்ச்சுவல் பின் அப்படின்னு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நான் அதுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு நான் வீடியோஸ் போடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், நான் வெர்ச்சுவல் பின் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அதுக்கான நேம் வந்து நான் கொடுத்தேன். இப்போ நான் என்ன பண்ணேன், கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன்னு சொன்னால் அப்போ கவுண்ட் அப்படின்னு என்ன பண்ணி அந்த வேரியபிள் நேம் கொடுத்துட்டேன். அது வந்து என்ன டைப்பில் அலியாஸ் நேமும் கவுண்ட் தான். அதுமாதிரி பின் நேம் வந்து பார்த்தீங்கன்னா V0. ஓகே, வெர்ச்சுவல் 0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் வந்து இந்த பின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பின்ஸ் இருக்குது. ஓகே, V4 நம்ம என்ன பண்ண நிறையா சேனல் கிரியேட் பண்ணிக்கலாம். 255 வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், V0 வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். அது வந்து என்ன டைப்பில் எனக்கு டேட்டா அப்டேட் ஆகணும்னா இன்டிஜுவல் டைப்பு, யூனிட்ஸ் எதுவும் கிடையாது. அதில் மினிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0, மேக்ஸிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வைக்கிறேன். 1000, 1, 10, 100, 1000, 10,000. ஓகே, 10,000 வரைக்கும் எனக்கு வேல்யூஸ் அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கிரியேட் கொடுத்தாரு. ஓகே, கிரியேட் கொடுத்துட்டோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி டேட்டா ஸ்ட்ரீம் வந்து கிரியேட் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணலாம், சேவ் கொடுத்துருங்க. ஓகே, சேவ் கொடுத்த உடனே என்ன ஆகும், உங்களுடைய டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன வெப் டேஷ்போர்டு இருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணணும்னா ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் செட்டப் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ செட்டப் வெப் டேஷ்போர்டு. ஓகே, இதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது. ஆனால் என்ன பண்ணும், வெப் டேஷ்போர்டு அப்படிங்கிறத இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிவைஸ் நேமு அப்படின்னு காமிச்சிட்டு ஆன்லைன் அப்படின்னு காமிக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே செக் பண்ணாலும் அது ஆன்லைனில் காமிக்குது. இப்போ என்னுடைய மாடல் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ரிமூவ் பண்ண உடனே கொஞ்சம் நேரம் செய்யணும்னா ஆஃப்லைன். இப்போ என்ன பண்ணுறேன், நான் இங்கே எடிட்னு கொடுக்குறேன். ஓகே, எடிட் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்ஜெட் பாக்ஸ் அப்படின்னு இருக்கா, இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இல்லை எல்இடி வேணும்னா நீங்கள் எல்இடி எடுத்துக்கலாம், லேபிள் வேணும்னா லேபிள் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், லேபிள் எடுத்துக்கிறேன். ஓகே, இதிலே நிறையா கான்ஃபிகேஷன் இருக்குது, கார்ட்ஸ் இருக்குது. ஓகே, ரேடியல் கார்ட்ஸ் அப்படின்னு நிறையா இருக்குது. நீங்கள் எது வேணுமா எடுத்துக்கலாம். ஓகே, அலாரம் அண்ட் சவுண்டு உங்களுக்கு எது வேணுமாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், டேஷ்போர்டில் வந்து லேபிள் மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு செட்டிங்ஸ் ஐக்கனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ செட்டிங்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ண உடனேயும் எனக்கு என்ன லேபிள் நேம் டைட்டில் நேம் கேட்குது. நான் சூஸ் டேட்டா ஸ்ட்ரீம் வந்து கிளிக் பண்ணால் நம்ம ப்ரீவியஸாக கிரியேட் பண்ணால் கவுண்டுக்கான லேபிள் வந்து வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம், சேவ் கொடுத்துக்கலாம். ஓகே, அப்போ சேவ் கொடுத்துட்டு இது என்ன பண்ணுறேன், இங்கேயும் நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம வெப் டேஷ்போர்டு வந்து என்ன ஆயிடுச்சு, கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் வந்து இந்த இடத்த கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா 3 out of 3 வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஆட் ஃபஸ்ட் டிவைசஸ். ஓகே, இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணணும், டிவைஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. அப்போ என்ன பண்ணுறேன், டிவைசஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு இதில் நியூ டிவைஸ் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஃப்ரம் டெம்ப்ளேட் அப்படின்னு காமிக்குதான். அப்போ என்ன பண்ணுறோம், சூஸ் டெம்ப்ளேட் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு டிராஃபிக் லைட்னு ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணோமா. அப்போ டிராஃபிக் லைட் எப்பயுமே நம்ம அந்த ஸ்டெப்பை முடிச்சுட்டு தான் என்ன பண்ணுவோம், இங்கே வந்து வரணும். டெவலப்பர் ஜோனில் முடிச்சுட்டு தான்
இங்கே வரணும். அப்போ என்ன பண்ணுறேன், டிராஃபிக் லைட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ கிரியேட் நான் கொடுத்தேன். இப்போ கிரியேட்னு கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய கவுண்ட் அப்படின்னு சொல்லி டிராஃபிக் லைட்டு, அதேமாதிரி நியூ டிவைஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன இருக்குது, நியூ டிவைஸ் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி நமக்கு வந்துருக்கு. இப்போ என்ன பண்ணி நான் கிளிக் பண்ண உடனே காப்பி ஆயிடும். ஓகே, கிளிக் டு காப்பி. ஓகே, இப்போ வந்து எனக்கு காப்பி ஆயிடுச்சு. இப்போ என்னோடய டிவைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைனில் இருக்குது. ஓகே, இப்போ என்னோட டிவைஸ் ஆஃப்லைனில் இருக்குது. இந்த கோடிங் என்ன பண்ணணும், நம்ம வந்து அடினோட பேஸ் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணணும். இப்போ வந்து என்ன பண்ணி இதை வந்து காப்பி பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி காப்பி பண்ணுறது, இதை வந்து நம்ம எப்படி வந்து அவுட்புட் எடுக்குது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு இண்டிமேட் பண்ணுறேன். இப்போ என்னோட கவுண்டுங்கிற வேரியபிள் வந்து அப்டேட் ஆயிருக்கு. இதில் லைவில் வந்து வைக்கிறேன். ஓகே, லைவில் வச்சா தான் நம்ம கரண்ட் டேட்டா வந்து அப்டேட் ஆகிருக்கும். அப்போ ஒரு விட்ஜெட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். அதே மாதிரி நீங்கள் மெசேஜ் யூஸ்டு ஃபார் 2K அப்படின்னு இருக்கா, இது வந்து மேக்ஸிமம் 30K வரைக்கும் நமக்கு என்ன ஆகும், ஃப்ரீ லிமிட்டில் வந்து இருக்கும். எப்போ 30K யூஸ் ஆகுதோ அப்போ வந்து நமக்கு என்ன ஆயிரும், நம்மளுடைய நோட பிளிங்க் அக்கௌண்ட் வந்து யூஸ் ஆகாமல் போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும். ஓகே, மேக்ஸிமம் நான் 2 ஐடி வந்து செக் பண்ணிருக்கேன். ஓகே, இது வரைக்கும் நான் ஸ்டூடெண்ட்ஷிப் பண்ணதில் ஒரு 2 ஐடி வந்து என்ன இருக்குது, இந்த மேக்ஸிமம் லிமிட் வந்து ரீச் ஆகிற உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஓகே, டேட்டா செலவும் IoT பேஜில் வந்து அப்டேட் ஆகலை. ஓகேவா, இப்போ நம்மளோட அந்த ஐடியா வந்து காப்பி பண்ணுறோம். அந்த ஐடியா காப்பி பண்ணதை வந்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் எப்படி இதுக்கு வந்து கோடிங் ரைட் பண்ணுறது அப்படின்னு நான் இண்டிபேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.